லஞ்சா? அப்படின்னா நீங்களும் ஹோலி விளையாடுவீங்களா? உங்க மேலயும் கலர் போடுவாங்களா? என் மேல யாரும் கலர் அடிக்க மாட்டாங்க. நான் லஞ்சுக்கு மட்டும் தான் போறேன். கிளம்புங்க, பண்டி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நல்லா இருப்பா. நீ எப்படி ஹோலி விளையாடுவ தேவ்? வளரும் போதே வாழ்க்கையில நீ நிறைய நிறங்களை பார்த்துட்ட. அதனால மத்த நிறங்கள் உனக்கு பிடிக்கல. அண்ணாதான் உலகத்தோட நிறங்களை பார்த்தாரா? நான்லாம் எதுவும் பார்க்கலையா? அம்மா நான் பாத்துக்கிறேன். ஏய் நில்லு, நீ போய் அங்க நில்லு போ. ஹோலி வாழ்த்துக்கள் கிச்சு. இந்தா. அம்மா இது எதுக்கு இப்ப? இது புடி வச்சுக்கோ. இன்னைக்குதான் ஹோலி. உனக்கு ஸ்வீட்டும் கிஃப்டும் நான் தீபாவளிக்கு தான் தரணுமா? தேங்க்யூமா. இது உனக்கு, இது உங்களுக்கு. தேங்க்யூமா. இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போங்க. பரவாயில்லைங்கம்மா. நாங்க வீட்டுக்கு போனா சார் எங்களை திட்டுவாருமா. என்ன பேசுறீங்க? நான் உங்க சாரோட அம்மா. நான் சொன்னா அவனே எதிர்த்து பேச மாட்டான். நீங்க என்ன எதிர்த்து பேசுறீங்க? போங்க போங்க, உங்க வீட்டுக்கு போங்க. போய் குடும்பத்தோட ஹோலி கொண்டாடுங்க. சரியா? சரிங்கம்மா. பூஜை பண்ணும்போது என் குழந்தைகளுக்காகவும் வேண்டிக்கோங்க. சரி, போயிட்டு வாங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஹாப்பி ஹோலி. Dr. Bose, is that you? யாரு டாக்டர் பாஸ்? போயிட்டாரா? போயிட்டாரு. இங்க பாருங்க, இன்னைக்கு ஹோலி. அதனால நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பல. என்ன இது? கலர். இன்னைக்கு ஹோலி இல்லையா? ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாம அவங்க மேல கலர் அடிக்கிறது தப்பு. ஹோலி அன்னைக்கு தீபாவளி ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போறது ஸ்டூபிடிட்டின்னு சொல்லுவாங்க. சோ என்ன ஸ்டூபிட்னு சொல்ல வரீங்களா? இல்ல, ஆனா உங்களை புகழ்ற மாதிரி நீங்க எந்த வேலையும் செய்யலையே. நீங்க ரோட பிளாக் பண்ணிட்டு நடுத்தெருவுல ஹோலி விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஆனா நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஒரு நார்மல் மனுஷன் இவ்வளவு ரூடா இருக்க மாட்டான். கலர் பட்டத்துக்கு நீங்க இவ்வளவு தப்பா எடுத்துப்பீங்களா? மழை பெய்யும் போது வெளியே போனீங்கன்னா நனைய தானே செய்வீங்க. அதே மாதிரி ஹோலி அன்னைக்கு வெளியே போனீங்கன்னா கலர் படதான் செய்யும். ரியலி? ரியலி. மிஸ் சோனாக்ஷி, To you, I am Dr. Bose. Happy Holi. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. கெமிஸ்ட்ரியும் இல்ல, பிசிக்ஸும் இல்ல. ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? அதான் டிபிக்கல் பணக்காரங்களோட ப்ராப்ளம். லைஃப்ல பணத்துக்கு பின்னாடி தான் இவங்க ஓடுவாங்க. சந்தோஷத்தை தேட மாட்டாங்க. சந்தோஷத்தோட வேல்யூ தெரிஞ்சிருந்தா கலர் பட்டத்துக்கு இவ்ளோலாம் பேசிருக்க மாட்டாரு. ஹோலி விளையாடி இருப்பாரு. எனிவேஸ் விடு. ஏய் லிசன். எடுத்துக்கோங்க. எல்லாரும் நல்லா எடுத்து சாப்பிடுங்க. போதும். இன்னும் எவ்வளவுதான் சாப்பிடுறது?
அட சாப்பிடும்போது எண்ணிட்டா சாப்பிடுவாங்க. நீங்க 7 சாப்பிட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க. விக்கியாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்துடுறேன். என்னாச்சு உங்களுக்கு? விக்கி அப்பான்னு கூப்பிட்டதும் ஏன் சுத்தி சுத்தி பாத்தீங்க? இல்ல, நீ ரொம்ப பாசமா கூப்பிட்டதுனால வேற யாரையும் கூப்பிட்டேன்னு நினைச்சேன். ஜோ, அதெல்லாம் இருக்கட்டும். இவங்க காலையில இருந்து 2 கிலோ ஸ்வீட் சாப்பிட்டுருக்காங்க. இப்ப போவாங்க. நான் ஈஸ்வரி அக்கா வீட்டுக்கு போனோம். ஆனா இவங்க நகரவே மாட்டேங்கிறாங்க. இவங்க தான் போறேன்னு சொல்றாங்கல்ல. அம்மா, இந்த ஆண்டிய பாத்தீங்களா? அவங்க அந்த ஜூஸை குடிச்சிட்டு ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன கேட்டாலும் என்ன இது, இந்நேரம் அண்ணா வீட்டுல இருந்திருந்தா இவங்களெல்லாம் இந்நேரம் நம்ம வீட்டு வேலைக்காரங்களை வச்சிருந்துக்கலாம். நம்ம ராஜ்யம் பண்ணியிருந்துருக்கலாம். டேய், 4 வருஷமா பிகாம் இன்னும் முடிக்காம தான் இருக்க. ஆனா உனக்கு ராஜாவாகணும்னு ஆசை மட்டும் இருக்கு, அப்படித்தானே? இந்த பாரு ராதாராணி, விருந்தாளிங்கெல்லாம் எப்பவுமே கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவாங்க. அப்படியா? கடவுள் மாதிரியா? எந்த கடவுளுங்க கேட்டு கேட்டு சமோசா சாப்பிடுவாங்க? இவங்க எப்படி இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த உருப்படாத பையன். இவங்க தான் நம்ம உலகம். இதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்க நீ. இவங்களுக்கு நடுவில் சந்தோஷமா வாழ பழகிக்கணும். புரியுதாடா? அவ்வளவுதான். கடவுளே, நல்லா மாட்டிக்கிட்டேன். ஈஸ்வரி அக்கா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நல்ல நாள். அவங்க வீட்டுக்கு போயிருந்தா ஏதாவது பெருசா எடுத்துட்டு வந்திருக்கலாம். அட ஆண்டவா, என்ன பண்றது? கொடுங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட ஹோலி வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. ஹேப்பி ஹோலி. ஹோலி வாழ்த்துக்கள்மா. ஹாப்பி ஹோலி. என்னோட குழந்தைங்களுக்காக நீங்க வேண்டிக்கோங்க. ஈஸ்வரி மேடம், உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க. ஈஸ்வரி, எனக்கு ஹோலி வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டியா? அங்க பாரு, அது சிக்கு தானே? சிக்கு யாரு? அவ என்ன ஹீரோவா? இல்லக்கா, விஷா அங்கிள் நம்ம பின்னாடி இருந்த தெருவுல இருந்தார்ல, அவரோட பையன். எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வந்துருச்சு. ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. பாத்து பாத்து, நல்லா இருக்கும். அக்கா, இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா எம்மையா இருக்குக்கா. சான்ஸே இல்ல. சூப்பர். சரியா தான் சொன்னேன். ஆனா அப்ப பண்டி அண்ணா செலவு பண்ண 10 தடவை யோசிப்பாரு. ஆனா இப்போ நமக்காக ரொம்ப செலவு பண்றாரு. அது அப்ப என்கிட்ட காசு இல்ல, இப்ப என்கிட்ட காசு இருக்கு. என்ன சாப்பிடணும்னு சொல்லுங்க. அண்ணா, தேவண்ணா எங்களுக்கு செலவு பண்ண எவ்வளவு காசு கொடுத்தாரு? உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் கொடுத்திருக்கான். தேவ் நம்ம கூட இருக்கும்போது பணத்தை பத்தி நாம எதுக்கு கவலை பண்ணோம்? நேஹா அக்காவும் நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அவங்களும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அவங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா அவங்க இப்ப கூட அம்மா கிட்ட கோவமா பேசிட்டு இருப்பாங்க. மிஸ் டிராமா குவீன், நீ எதுக்காக வந்திருக்க? எதுக்காக வருவாங்க? எனக்கு கலர் வச்சு விடு. கைய விடு. என் பையன் பார்த்தா உன்னை சும்மா விட மாட்டான். உன் மகன் கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்ல முயற்சி பண்ணாத ஈஸ்வரி. மீறி என்ன பத்தி நீ சொன்னீனா அது உனக்கும் பிரச்சனை தான். அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயம், அந்த ரகசியம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல? சரி, இன்னைக்கு ஹோலி. பழைய விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். இந்த நல்ல நாள்ல எதிரிகளை கூட கட்டுப்பிடிப்பாங்கல்ல? கைய விடு. இல்ல கைய வெட்டிடுவேன். விடு. பின்னாடி போன்னு சொல்றேன்ல. போ. மா, இவ கத்ரி தானே? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தானே? இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? மா, நீங்க பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. நான் அண்ணாக்கு ஃபோன் பண்ணவா? இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தேவுக்கு நீ ஃபோன் பண்ணாத. தேவுக்கு ஃபோன் பண்ணாத. சரி, பண்ணல. நீங்க பாத்து வாங்க. நில்லன்னு சொல்றேன்ல. எதுக்காக இப்படி ஓடுற? சின்ன வயசுல நான் உன்னை பிடிச்சல, இப்ப நீ என்ன பிடி பார்க்கலாம். வா நிக்கி. அக்கா நில்லுங்கக்கா. வா அக்கா, நில்லு. பாரு, நில்லுக்கா.
என்னாச்சு? டேய் நில்றா. நிக்கி உனக்கு ஒண்ணும் ஆகல? எதுவும் ஆகல? உனக்கு ஒண்ணும் ஆகல? தேங்க் காட் அண்ணா இங்க இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். சரி பதறாத. நிக்கிக்கு எதுவும் ஆகல. ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் தேவகிட்டே ஆண்டிகிட்டே சொல்லாதீங்க. ஓகே. மா நீங்க பயப்படாதீங்க. அண்ணா வரட்டும். அவர் கத்திரியை விட மாட்டாரு. அவன் இனிமே உங்க வழிக்கு வர மாட்டான். இல்ல வேண்டாம் நேஹா. நீ தேவகிட்ட எதுவுமே சொல்லாத. எனக்கு ஒண்ணு இல்ல. இங்க பாரு, நான் நல்லா இருக்கேன். ஆனா எதுக்காக அண்ணா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? என்ன சொல்ல வேணாம்னு சொன்னாங்க? அண்ணா நீங்க ஹோலி விளையாடுனீங்களா? நேஹா பாரு, தேவ் ஹோலி விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு வந்திருக்கா. அம்மா பேச்ச மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. என்னாச்சுன்னு மறைக்காம சொல்லுங்க. நேஹா. அண்ணா இன்னைக்கு நேஹா என்னாச்சுன்னு சொல்லுங்கறேன்ல. அண்ணா நம்ம பழைய வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கத்திரி இருக்கான்ல, வீட்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதோ வீட்டுக்கிட்ட வந்துட்டான். நீ போகாத, நில்லு. வேண்டாம் தேவ், எதுவும் பண்ணாத. அவன் சும்மா பணம் இருக்கான்னு கேட்கத்தான் வந்தான். வேற எந்த பிரச்சனையும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. காசு கேட்க வந்தானா? ஆமாமா, அவ்வளவுதான். அம்மா நீங்க எதுக்காக இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? நீ எதுவும் பண்ண மாட்டேல்ல? இங்க பாரு, இந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அவன் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். நீ ஒண்ணும் பண்ணாத, போகாத. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எனக்கு எதுவும் ஆகாதுமா. இல்ல, நீ எதுவும் பண்ணக்கூடாது. நீ போக கூடாது தேவ். என் மேல சத்தியமா போக கூடாது. எதுவும் பண்ணக்கூடாது. எதுவும் பண்ண மாட்டேல்ல? ஒண்ணும் பண்ண மாட்டேல்ல? நான் சொல்றத கேப்பல்ல? சரிம்மா. எப்படி டான்ஸ் ஆடுனா பாத்தீங்களா? அவ பைத்தியம் தான். நம்ம லாஸ்ட் இயர் பேட்ச்ல 3 பேரோட விக்கெட் போயிடுச்சு. சலோனி, சுர்பி, சௌமியா 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களோட நியூட்ரிஷன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சமாவது புரிய வைங்களேன். எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க. நீ மட்டும் இங்கே இருப்ப. எதுக்கு இவ்ளோ டிராமாட்டிக்கா பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் தான் ஆயிருக்கு. நோபல் பிரைஸ் ஒன்னும் வாங்கல. நல்ல வேளை நோபல் பிரைஸ் வாங்கல. இல்லனா பிரைஸ் வாங்கின மாப்பிள்ளையா தேடி இருக்கணும். குடிங்க, நீயே குடிமா. இந்த இந்தியன் மாம்ஸால மட்டும்தான் நோபல் பிரைஸ கல்யாணத்தோட சேர்த்து வச்சு பேச முடியும். இங்க பாரு, ஆண்டி சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. ஐ மீன் எல்லா விஷயத்துக்கும் ஒரு வயசு இருக்கு. கல்யாணத்துக்கும் ஒரு வயசு இருக்கு. உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்னன்றது முதல்ல சொல்லு. ஃபியூச்சர் பிளான், நான் சாப்பிட்டுட்டு தூங்க போறேன். ஈவினிங் அண்ணா கூட வெளியே போவேன். வெரி ஃபன்னி. நீ எப்பவும் திருந்த மாட்டல? நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா முதல்ல எனக்கு காதல் வரட்டும். ஓ, கல்யாணம் பண்ணிக்காததுக்கு ரீசன் சொல்றான். பை தி வே, இது வரைக்கும் உனக்கு எவ்வளவு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க? ஒருத்தன் கூட இல்ல. ஓ கம் ஆன் சோனாக்ஷி. மாடர்னா இருக்க, ஆனா இவ்ளோ போரிங்கா பேசுற. உனக்கு ரொமான்டிக் மூவிஸோட ஒவ்வொரு டயலாகும் ஞாபகம் இருக்குல்ல? ஆனா நீ பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்ற. காலேஜ்ல உன் பின்னாடி நிறைய பேர் வந்திருப்பாங்களே, ஆனா நீ காதலிக்கவே இல்லைன்னு சொல்ற. Are you kidding me? I'm in love, but with the idea of love. உங்க ஐடியா ஆஃப் லவ் என்னங்கறத சொல்றீங்களா? டாக்டர் போஸ், காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதல்னா என்ன? ரொமான்டிக் மூவியா இல்ல ஸ்விட்சர்லாந்துல சாங்ஸா இல்ல ஷிஃபான் சாரீஸா? சித் ஸ்ரீராமோட பாட்டு. பட் ஐம் சீரியஸ். காதல் இது எல்லாத்தையும் விட டீப்பானது. காதல்னா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். காதல்ல நானும் அவனும் நிறைய விதமான விஷயங்களை பேசணும். பேசுறதுக்கு எதுவும் இல்லைனாலும் சைலன்சஸும் கம்ஃபர்டபுளா இருக்கணும். அதுதான் ட்ரூ லவ். வாவ், காதலுக்கான விட்டமினை எங்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் சீரியஸ்லி, உன் லவ் ஸ்டோரிக்காக நாங்க எல்லாரும் வெயிட் பண்றோம். ஐ அம் ஷூர் என்னோட லவ் ஸ்டோரியும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கம் ஆன் girls, come on. நம்ம டாக்டர் போஸோட வருங்கால லவ் ஸ்டோரிக்காக சியர்ஸ் பண்ணலாம். அண்ணா நம்ம பழைய வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கத்திரி இருக்கான்ல, வீட்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதோ வீட்டுக்கிட்ட வந்துட்டான்.
ஹலோ டீனா, இன்னைக்கு எனக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிடு. ஆனா சார் இன்னைக்கு ஒரு வீடியோ கால் இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அந்த வீடியோ கால் நான் வீட்டில் இருந்தே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அண்ணா, நீங்க வீட்ல என்ன பண்றீங்க? ஆபீஸ்க்கு போகலையா? கத்ரியை நினைச்சு டென்ஷனா இருக்கீங்களா? இல்லை நேஹா, ஆக்சுவலி அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நீங்க எதுக்காக வீட்ல இருக்கீங்க? ஏன்னா அம்மா வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கல்ல. டாக்டர் போஸ் தான் இருக்காங்கல்ல. என்னாச்சுன்னா? டாக்டர் போஸ் இனிமே வரமாட்டாங்க. அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல. அப்புறம் வரமாட்டாங்கன்னா வரமாட்டாங்க. ஏதாவது சண்டையா என்ன? எதுவா இருந்தாலும் சரி, உங்க மேலதான் தப்பா இருக்கும் அண்ணா. உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, ஆனா என் மேலதான் தப்பு இருக்குன்னு எப்படி சொல்ற? என்ன விஷயம்னு எனக்கு தெரியாதுதான், ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியும். உங்க கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னா. டாக்டர் போஸ் வேலையில இருந்து ரிசைன் பண்ணிருக்கலாம், ஆனா நான் இந்த வீட்ல ஒருத்தியாச்சே, என்னால ரிசைன் பண்ண முடியாதுல்ல. இல்லனா எப்போ ஓடி போயிருப்பேன். இது பாரு நேஹா, டாக்டர் போஸ் ரிசைன் பண்ணல, வேலைக்கு வரமாட்டாங்க, அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப போங்க, அம்மாவுக்காக புது டாக்டர் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா என்னால அம்மாவை பாத்துக்க முடியாது. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லப்பா. ஒன்றும் இல்லையா? ஜாப் விஷயத்துல கன்ஃபியூஸ்டா இருக்கியா? கண்டினியூ பண்ணணும்னு தோணலப்பா. ஆனா நான் இது வரைக்கும் எந்த பேஷண்ட்டையும் மிட்வேல விட்டதில்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது பாருமா, என்னோட லைஃப்ல நிறைய கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் வந்தது. நான் இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்திருந்தா நான் ரொம்ப பெரிய ஆளா வந்திருப்பேன். உங்க அம்மா கிட்டேயும் திட்டு வாங்கியிருக்க மாட்டேன். இது பாருமா, என்னோட வாழ்க்கையில ரொம்ப முன்னேற முடியல, ஆனா என் பார்வையில என்ன குறைச்சு மதிப்பிடவே இல்லை. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட நேரடியா சொன்னதில்லம்மா. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. நீ என்ன மாதிரியே இருக்க தெரியுமா? அதே பிடிவாதம், அதே செல்ஃப் ரெஸ்பெக்ட். எப்பவுமே யார் தனக்கு மரியாதை கொடுக்கறாங்களோ தன்னோட வேலைக்கும் நிச்சயம் மரியாதை கொடுப்பாங்க. இது பாருமா, நமக்கு ஜாப் வெறும் ஜாப் கிடையாது, இட்ஸ் அ பேஷன். ஜாப் வேணா நம்மளை விட்டு போகலாமா, ஆனா பேஷன் எப்பவுமே போகாது. இது பாரு, உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு நான் எப்பவுமே சொல்லவும் மாட்டேன். ஆனா நீ எடுத்த வேலையை முடிக்காம விடவே கூடாது. இல்லைன்னா எனக்கு கில்ட்டா ஃபீல் ஆகிற மாதிரி உனக்கும் கில்ட்டியா இருக்கும். அடுத்து நீ தான் டிசைட் பண்ணணும். உன்னோட மனசு என்ன சொல்லுதுன்னு கேளு. இதை பாருமா, டெல்லியா இருந்தாலும் சரி, கல்கட்டாவா இருந்தாலும் சரி, மனசு எப்பவுமே உண்மையைத்தான் சொல்லும். எதுக்கும் கவலைப்படாத. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.